இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோ. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. உன் துணை ஒன்றை நாம் தேடி. இன்றைய திருப்பலியானது தியாகராஜன் இவருடைய ஆன்மானத்திலே பாற்றடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது செய்த ஒவ்வொரு நன்மைகள் நினைத்து பார்த்து இவருக்கு அவருடைய விண்ணக கதவுகளை திறந்து விட வேண்டும் என்று சொல்லி இவருடைய கருத்துக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புமிக்க தர்மை சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய சொல்லிலும் செயலிலும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய திருவுளத்தின்படி நடப்பது நிறைவேற்றுவது ஒரு சாதாரண காரியம் இல்லை என்று சொன்னாலும் அவற்றை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயமாக கடவுளால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். அவருடைய அபரிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும்பட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் ஒழுங்கணிந்து மடியானாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து கட்டளைகளை வெளிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தை 21, அதிகாரம் 15, இறைவார்த்தை 1. அந்நாட்களில் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைத்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவர் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேல் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்பொழுது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் பின்வருமாறு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை சொற்றொடர்கள் 46 50 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த போது
அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உமோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இறை இயேசுவில் பேரன்புமிக்க எனது அருமை சகோதர சகோதரிகளே, பிரபல கட்டடக் கலைஞர் ஒருவர் ஒரு நகரில் இருந்தார். அவர் பல அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி பெயர் பெற்றவராக இருந்தார், பிரபலமானவராக இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு திடீரென்று பக்கவாதம் ஏற்பட்டது. அவருடைய உடலின் வலப்பக்கம் செயலிழந்து போனது. எனவே அவர் எங்கும் செல்ல முடியாத நிலையில் இருந்தார். அப்படி எங்கு சென்றாலும் அவர் ஒரு வீல் சேரிலே தான் செல்ல முடிந்தது. அந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலை மோசமானது. இந்த சமயத்திலே ஒரு நாள் அவரை பார்ப்பதற்காக, அந்த பிரபலமான சிறந்த கட்டடக் கலைஞரை பார்ப்பதற்காக அரசாங்க அதிகாரிகள் சிலர் அங்கு வந்தார்கள், அவரை பார்க்க வந்தார்கள். அவர்கள் அவரிடம் நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு ஒரு பாலம் கட்ட வேண்டும், அதற்கான வரைபடத்தை நீங்கள் தான் வரைந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கட்டடக் கலைஞர் ஒரு நிமிடம் யோசித்தார். அதன் பிறகு அவர் சொன்னார், நான் நடக்க முடியாத இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன். இந்த நிலையில் இருக்கின்ற பொழுது எனக்கு கட்டடம் கட்டுவதற்கான வரைபடத்தை வரைந்து கொடுப்பது இயலாத காரியம் என்று சொன்னார். அப்பொழுது அங்கிருந்த அதிகாரிகளுள் ஒருவர், உங்களது இந்த நிலையை பார்த்தால் கஷ்டமாகத்தான் இருக்கிறது, இப்படி ஒரு பணியை செய்து தர வேண்டும் என்று கேட்பதற்கு எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களை தவிர இந்த சிறப்பான பணியை செய்வதற்கு வேறு ஆள் இந்த ஏரியாவிலேயே இல்லை. எனவேதான் நீங்கள் பாலத்தை எப்படியாவது அந்த பாலம் கட்டுவதற்கான வரைபடத்தை வரைந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் பாலத்தை எப்படியாவது கட்ட வேண்டும் என்பதற்கான வரைபடத்தை எப்படி கட்ட வேண்டும் என்பதற்கான வரைபடத்தை மட்டும் நீங்கள் வரைந்து கொடுங்கள், மீதி இருக்கின்ற பணிகளை எல்லாம் தெரிந்தவர்களை வைத்து நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அவரிடம் கேட்டார். இதற்கு பின்பு கட்டடக் கலைஞர் அமர்ந்து கொண்டே முழு மூச்சிலே அந்த பாலம் கட்டுவதற்கான வரைபடத்தை சிறப்பான முறையிலே வரைந்து கொடுத்தார். அவர் வரைந்து கொடுத்த அந்த வரைபடத்தை பார்த்த அனைவருக்கும், அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும், அரசை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த வரைபடம் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் இருந்தது. பாலம் கட்டும் வேலையானது தொடங்கியது. ஏறக்குறைய 6 மாத காலம் அந்த பாலம் கட்டும் பணி நடைபெற்றது. 6 மாதம் அந்த கட்டும் பணி நடந்து முடிந்ததும் ஒரு குறிப்பிட்ட நாளில் பிரபல கட்டடக் கலைஞரிடம் வந்த அந்த அரசு அதிகாரிகள் அவரை 4 சக்கர வண்டிகள் ஏற்றிக்கொண்டு பாலம் இருந்த இடத்திற்கு சென்றார்கள். கட்டடக் கலைஞர் அந்த பாலத்தை பார்த்துவிட்டு, நான்
நினைத்த மாதிரியே இந்த பாலத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இதில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் என்று சொன்னார். அவர் அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். அவர் மகிழ்ச்சி அடைந்தார், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த கட்டும் பணிகளில் ஈடுபட்டவர்கள் அவ்வளவு சிறப்பாக கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்வில் இடம்பெறும் பாலம் கட்டுவதற்கான வரைபடம்தான் இறைவனின் திருவுள்ளம். எப்படி அந்த வரைபடத்தில் இருந்தது போன்று அந்த பாலத்தை கட்டி எழுப்பியவர்கள் பாலத்தை கட்டி எழுப்பியதால் அந்த கட்டடக் கலைஞர் மகிழ்ச்சி அடைந்தாரோ, அதே போலதான் நாம் இறைவனுடைய திருவுளத்தின்படி நடந்தால் அவர் மகிழ்ச்சி அடைகின்றார், நமக்கு விண்ணரசிலே இடம் தருகின்றார். அது இறைவனுடைய திருவுளத்தின்படி நடப்பது அவ்வளவு எளிதான காரியமா என்று சொன்னால் இல்லை. இருந்தாலும் நாம் முயற்சி செய்து கடவுளுடைய கட்டளைகளை முழுமையாக வாழ்வாக்குகின்ற பொழுது நமக்கு என்று சுயநலத்துக்காக இருக்கின்ற அந்த ஆசைகளை ஒதுக்கிவிட்டு பொதுநலமாக நாம் செயல்படுகின்ற பொழுது பொதுநலத்தோடு செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் கடவுளுடைய ஆசிரை நாம் பெறுகிறோம். கடவுளுடைய அந்த அபரிதான ஆசுவாதத்தை நாம் பெறுகிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. இயேசுவில் அன்புமிக்கவர்களை, இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், யார் என்னுடைய தாய் சகோதரர் என்று சொல்கின்றார். பிறகு தன்னுடைய சீடர் பக்கம் கையை நீட்டி, என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் நாம் அன்னை மரியாள் என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றாதவரா என்று வினா எழுப்பிவிடக்கூடாது. புனிதமிக்க கன்னிமரியாள் ஆரம்பத்திலிருந்தே இறைமகன் இயேசுனுடைய பிறப்பை பற்றி அறிவித்த பொழுது அந்த நிமிடத்திலிருந்தே நான் கன்னியாயிற்றே என்று கேள்வி எழுப்பினாலும் ஆண்டவருடைய அந்த விளக்கத்தை ஏற்று, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தினார். கடவுளுடைய அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும். கஷ்டமாக இருந்தாலும் அவருக்கு தெரியும் இது ஒரு கஷ்டமான காரியம்தான் என்று தெரியும். யூத சமுதாயத்திலே ஏராளமான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது என்று தெரியும். இருந்தாலும் புனிதமிக்க கன்னிமரியாள் அவற்றெல்லாம் தாங்கிக் கொண்டு கடவுளுடைய அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதிலே மிகவும் குறியாக இருந்தார். அந்த நோக்கத்திலே கொண்டவராக வாழ்ந்தார். அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சமயங்களிலே புனிதமிக்க கன்னிமரியாள் இந்த பேசுகின்ற இந்த குழந்தை தெய்வ திருக்குழந்தை என்பதை அவர் மனதிலே கொண்டிருந்தார். ஒவ்வொரு நிமிடமும் சாதாரணமாக ஒரு தாய் தந்தையராக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? இது என்ன இப்படி பேசுகிறாய், யார் என் தாய், யார் என் தந்தை சகோதரர்கள் என்று கேட்கிறாய் என்று அடித்திருப்பார்கள். ஆனால் இந்த தாய் ஒரு கடவுளுடைய தாயாக இருந்ததன் காரணத்தினால்தான், பேசுகின்ற குழந்தை ஒரு தெய்வ குழந்தை என்பதை புரிந்து கொண்ட ஒரு தாயாக இருந்திருந்ததன் காரணத்தினால்தான் இந்த தாய் அவர் பேசுவதையெல்லாம் மனதிலே இருந்து சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். மீட்பு திட்டத்திலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு தாயாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இறைமகன் இயேசுனுடைய பிறப்பை பற்றி அறிவிக்கப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய இறப்பு, அதற்கு பிறகு கூட அப்போஸ்தலர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தவர் இந்த புனிதமிக்க கன்னிமரியாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்து முக்கியமாக முதலாக இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவராக இருக்கிறார். இரண்டாவது புனிதமிக்க கன்னிமரியாள், மூன்றாவது அவருடைய வழியிலே வருகின்ற அந்த அப்போஸ்தலர்கள் மற்றவர்கள்.
இறைவனுடைய திருவுள்ளம் என்று நினைக்கின்ற பொழுது முதலாவதாக வரக்கூடியது இறைவனுடைய அந்த அன்பு கட்டளை. அந்த அன்பு கட்டளைகளை வாழ்வாக்குகின்றவர்கள்தான் ஒரு இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாக கருதப்படுகிறார்கள். எனவே நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய அந்த அன்பு கட்டளைகளை வாழ்வாக்குவது கடினமான காரியமாக இருந்தாலும் அதை நாம் முயற்சி செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மையும் நம்ம குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் இந்த ஒளிபரப்பை காண இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். நிச்சயமாக நம்மையெல்லாம் கரமெடுத்து வழிநடத்துவார் என்ற சிந்தனையோடு இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். இன்று தன்னுடைய 12வது பிறந்தநாளை கொண்டாடும் ட்ரேசா இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார். எனவே இவருடைய கருத்துக்காக சிறப்பான முறையில் மன்றாடுவோம். வருகின்ற காலங்களிலும் இறைவன் இவரை ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியை மன்றாடுவோம். ஃபீனா உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் விரைவில் ஃபீனாவுக்கு திருமணம் நடைபெற வேண்டியும் அவரது பெற்றோர் திருவாளர் ஜேம்ஸ் மற்றும் திருமதி அன்புமணி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் இவருடைய கருத்தை நிறைவேற்றி இவரையும் இவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆண்டனி இவருடைய ஆன்மானத்திலே பாற்றடியே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே இவருடைய ஆன்மனத்திலே பாற்றி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் இவருக்கு அவருடைய விண்ணக கதவுகளை திறந்துவிட இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னை கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நெடுதுமான நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பல் நம்ம தந்து கேட்டதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு படைகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல
உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பழியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அணித்தோடு சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தாமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட ஒழுங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்று ஒழியமுறிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நடி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்துடன் பங்கோடு எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க விடப்பட உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேற்றதலும். மேலும் உயிர்த்தால் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிதி சொல்வோம். விண்ணுல இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். முதற்கத்தன் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருதுக்கு அளிக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை, குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை, நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை, நீரில் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை, ஞாலம் தாங்கும் எந்த இறைவா என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் எந்த இறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. தீமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை, காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை, நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை, நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை, தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும்.
தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மர நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம் நன்றி கூறுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.